அலங்காரம் செய்வதற்குள் பகுதியிலே ஆட்சி வந்து விட்டாயே. எப்படியடா அரசபையில உட்காருவது? அறிவு கெட்டவனே, நீ யாராம்? என்ன இந்த ராகத்திலே இந்த மகடம் சரியாக உட்காரவில்லை. இப்படி எல்லாம் வந்தா இந்த ஒத்துக்க மாட்டாங்க. அலங்காரம் செய்து வருகிறேன். அடிக்கிற அடியை தலையே தொங்க விட்டு அடிச்சு இல்ல. நான் இந்திரனை தேடி வந்தேன். நான் தான் இந்திரன் இல்லையப்பா. ஆனால் அப்படி இல்லை. உன்னை எங்கே பார்த்திருக்கின்றேன். இந்திக்காரர்கள் ஒரிசாவில் இருந்தும் அதாவது வடநாட்டிலே இருந்தும் இப்படி மகடத்தை மாட்டிக்கொண்டு மடிசார் கட்டி கொண்டு பகவான் போல ஊருக்குள்ளே அத சங்கு சேவடி எடுத்து ஜீவநந்தனம் ஜீவநந்தனம் குருநானந்தனம் ஆறுமுகத்துக்கு சொல்லிடுகிறவே கோவிந்தா அப்படி வருவார்கள் சுத்தி எடுக்க. அதுபோல் வந்து விட்டு நான் இடுபட்டி என்னது செலங்கா இல்ல கும்படி உமையோட நின்றுட்டு செட்டு வாங்கிடுறேன். நீ தூங்கலாம் மத்தையும் தூங்க வாடாங்க. இப்பதான் எடுத்து அணியணியாக வரிந்து கொண்டு வாடாங்க. என்ன செய்ய வேண்டும்? மேலே விழுந்துடும். மேலே இலங்காய் கழிச்சு கொடுக்கலாம். இதை கூட கட்டிக்கிறேன். உன்னுடைய நாட்டிய மாதர்கள்லாம் நாட்டிய மாதர்கள்லாம் நடினம் புரிவதற்காக ரெடியாகி கொண்டிருக்கிறார். எப்படி நடினம்? இப்போது உன்னை சிறைபிடிக்கவே வந்திருக்கின்றேன். சரி, எங்கே சிறை? மேலே விழுந்து விடும். வேண்டாம் வேண்டாம், விழுந்து விடும். கட்டில போட்டுருவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? என்ன வெண்டரா இல்ல, அவர்கள் வந்து ஆழ்வார். நடின மாதர்கள். அப்படியா? ஆமா, நடின மாதர்கள். வேண்டாங்க. எங்கடா அவர்களா? டேய் எப்படி வேஷம் போட்டு வண்டி வேஷம் போட்டுக்கிட்டா முடிச்சு அட்டி மில்லி பையன் எப்படி எங்களை வெளுக்குறேன் இல்லைங்க. என்ன பண்ண இப்பதான் அலங்காரம் செய்து கொண்டு தேவரெல்லாம் வந்து கொண்டு இருந்தா அவர்கள் நாட்டியம் ஆடுவதற்கு நாட்டிய உடைகள் எல்லாம் வந்து கொண்டு வருவார்கள். அடிக்கிற முத்து அப்படி இருந்தாலும் இந்த வாய்ப்பு அடிக்கல் வந்தா போட்டு கொடுத்தாய் கண்டதா. டேய் அமராவதி அமராவதி கண்ணீர் அஞ்சல் போஸ்ட் ஓட்டுன்னு என்ன அமராவதி? என்ன அமராவதி? சாட்டைகளை போட்டேன். சோழனூர் அமராவதியா? கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டி அதுவா பொணமாதாக இருக்கிற கூட்டு. அப்படி அமராவதி புனிவாகத்தை சாமி அவனையும் எரிச்சு விட்டாங்களாங்க. யாரு? அமராவதியா? இப்போ உன சிறப்பிடிச்சிட்டேன். ஆமா, என் துன்புற வர வேண்டும். சரிங்க. இன்னுமே நீ எனக்கு அடிமை.
சீராக அமர்ந்திருக்கும் சீர்திருத்தமான சிங்கார பொன்மேடை தீப ஒளியும் தெய்வீக சபையும் அமைந்திருக்கிறது. என்ன காரணம்? புதுக்காட்டில் இருக்கக்கூடிய ஆமா முனியேஸ்வரன் ஓஹோ பண்டிகை முன் மகா கும்பாபிஷேகத்தை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் ஒற்றுமையாக சேர்ந்து நாடகம் அரங்கேற்றோம். இந்த முனீஸ்வரனுடைய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அதாவது 48 நாள் ஒரு மண்டல பூஜை முடிந்து இந்த 48வது நாள் அன்று முனிப்பனுக்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகம் காளி ஆர்ப்பாட்டம். ஆமா முனியப்பன் பிறப்பு சிவபுராணத்தில் ஒரு பாகமாக்கி விளங்கி வரக்கூடிய காளி ஆர்ப்பாட்டம். எப்படி காளி ஆர்ப்பாட்டம்? ஆமா முனீஸ்வரன் பிறப்பு முகிலாசுரன் வதம் ஆமா என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். இந்த நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கிறேன், என்னால் என்ன நடக்க போகிறது அல்வார்? நான் போதா சிரிச்சுக்கிட்டே வேலை வராள். நான் எனக்கு தெரியுமே. ஆமா வண்டி கொண்டு போய் நிறுத்ததால வேலை விட்டு வராளு. ஏய் நான் கூமுட்டையா இது சொல்றேன். நான் எதை கேட்டேன்? ஏய் அது இல்ல போவ தெரியும். நான் யார் தெரியுமா? நான் வரும்போதே பாடிட்டு வந்தேன். வரும்போதே பாடிட்டு தான் வந்தேன். எப்படி? அது கூட கேட்கல. அப்படியா? நான் யார் தெரியுமா? சாமி அப்படி அல்ல, காலிங்கன் மடுவெண்ணில் ஆடிய நடினம். ஆமா, குளத்தில் குதித்த குறைகளை தீர்த்தேன். ஆமா, நான் தான் ஸ்ரீமந்த நாராயணன் வைகுந்த வாசன் எம்பெருமான். நான் தான் பராபர வஸ்து. ஆமா, என் பெயர் வாசுதேவ கிருஷ்ணன். வாசுதேவ கிருஷ்ணன். ஆமா, கண்ணன் சொல்றியே. ஓஹோ, இந்த கண்ணனை பெற்ற தாய் தந்தை. அப்படியா? ஆமா, கண்ணனாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? ஆயா ஆயா, கடவுளாக இருந்தாலும் இந்த கடவுள் நான் எப்படி பிறந்தேன்? என்னை பெற்ற தாய் தந்தைகள் நான் யாருக்கு மகனாக பிறந்தேன் சொல்லட்டுமா?
இல்ல சாமி உன்னை பார்த்தா எனக்கு ஒரு பயம். அப்படியா? இன்னைக்கு என்ன பயம்? ஆமா சாமி. இதெல்லாம் காட்டாத. ஆழ்வார், சாமி. எனக்கு தாயோ இருந்து தந்தையார் ஒன்று. யார் சாமி? வசுதேவன், வசுதேவன், தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. ஆமா. அப்படி வசுதேவன் மன்னனுக்கு தேவகி ரோகிணி பிறந்துட்டே ஸ்ரீமந்த கண்ணன் சொல்றியே. ஆமா. நீ இருக்கக்கூடிய இல்லாசரம் சங்கு துவாரகை சங்கத்து போய் ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணா கல்யாணம் ஆகி போச்சா? அடடடடடா. ஓய். ஏய், என் தேவிமார்களை சொன்னால் ஓய். ஒரு ஏற்றில் இறந்தவே முடியாது. சாமி நிக்கவே முடியல சாமி. ஓ, தேவி முட்ல சொல்லியா மார்க் சொல்றேன். அப்படியா? நித்தியவந்தை, சத்தியவதி, பாமா, பாமா. ருக்மணி, லட்சுமி, இப்படி சொல்லக்கூடிய எனக்கு தேவையோ 8 பேர். எட்டு பேரா சாமி? அது மட்டுமல்ல, எனக்கு 16,000 கன்னியாஸ்திரிகளும் எனக்கு பட்டஸ்திரிகள் உண்டு. பட்டஸ்திரிகள் உண்டு. ஆமா. சரி சாமி. அதெல்லாம் சொல்ல தேவையா நேரத்துக்கு? ஏண்டா குளிர்தா? இல்ல உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம். அப்படியா? கவாங்கிட்ட எதுவும் கூடாது இல்லையா? ஏய், இன்னும் காத்தல், கத்தல். அழித்தல், படைத்தல், இப்படி முத்தொழிலுக்கு நான் எந்த தொழிலுக்கு அதிபன்? எந்த தொழிலுக்கு சாமி? படிப்பது பிரம்மனுடைய வேலை, காற்பது சிவனுடைய வேலை, அழிப்பது என்னுடைய வேலை. சரி சாமி. ஆமா. சாமியோட என்னடா உனக்கு? இல்ல சாமி உனக்கு பயம் பயந்து இருக்கிறாங்க. கூமுட்டியா? இல்ல நல்ல முட்டையா தான் வச்சுக்கிறது. என்ன நல்ல முட்டை வச்சிருக்கிறது? இங்கே தான் அங்க முட்டைக்கெல்லாம் போக சாமி நிக்க முடியல. ஏய், நீ மட்டும் போக மாட்டல்ல, செட்ல இருக்கிற எல்லாருமே போக மாட்டேங்கிறா. அப்ப நீ தானே? ஓய். ஏய், அப்பனா வேணாம் வேணாம். இப்ப கோமட்டன்னு சொன்னது எல்லாருக்கும் கோவம் வருது. ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா ஆமா. ஏய், அதாவது ஒரு உயிரினா முட்டை வச்சு குஞ்சு பறிக்கும் இல்லனா அந்த வசனமா யார் சாமி கேட்டாங்க புடைய முடியும் கடைக்கு வச்சாமி எங்க பலவரத பண்ண நாளைக்கு பலவரத்துக்கு தான் நேரமா? அவனு குஞ்சு கூட நடிக்கிறதுக்கு தான் பலவரத்துக்கு நேரம். ஏய், குட்டி போடும் உயிரினம் எது? முட்டை வைக்கிற உயிரினம் எதுடா? ஏ சாமி குட்டி போடுறது ஆடு மாடு இப்படி போடுது சாமி. முட்டை வைக்கிறது குருவி சாமி. முட்டாள், ஏ சாமி காது வெளிய தெரியுது பாரு, இது எல்லாம் குட்டி போடும். காது தெரியாத உயிரினம் இருக்குது பாரு, ஆமா சாமி. அதுதான் அதுதான் முட்டை போடும். சாமி முட்டை போட்டாங்க குஞ்சு போடுறாங்க. அது யாரு வீட்டுல உளுந்தானா கதைக்கு வா நிக்க முடியல வெளிய. அப்படியா நண்பா? ஓய். அப்படி இருந்தா இருக்கு இருக்கு பெருநாட்டமா எடுத்துக்கிட்டா என்ன நிக்க முடியாது சாமி. அப்புறம் சொல்றேன் பேரு சாமி. சரி, அப்படி இருந்தாலும் இன்று என் தேவையை பார்க்கணும். அவன் வந்தாலும் சென்னையிலுக்கு தான் என்ன இருக்குது தெரியல. எங்க பசங்க கட்டி தருவேன்.
கண்டிஷன்ல இருக்குதாயா? ஏப்பா நுழைக்கிறதுலாம் 4 நாள் ஆகணும். என் பெயர் ஆ. ஆதிலட்சுமி என்று சொல்வார்கள். உன் பெயர் ஆதிலட்சுமி? ஆமா. இது இருக்க போல பாஞ்சிட்டு போகுது. ஆதிலட்சுமி ஆகிறதாலும் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா? நான் எப்படி பெறுங்க சொல்லுமா. என்ன தேவாதி தேவரையா
தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒரு பிரமம், அசுராதிகள் எல்லாம் ஒரு பிரமம், மந்திரகிரிமலையை மத்தாகவும் ஆதிசேஷனை கயிறாகவும் திருப்பாகடலை பாண்டமாகவும் வைத்து அமிர்தம் கடைந்தார்கள். இந்த அமிர்தத்தின் வழியாக நான் பிறந்து ஸ்ரீ வைகுந்தவாசன் கண்ணனை திருமணம் முடித்தேன். ஸ்ரீமந்த கண்ணனை. ஆமா, இருந்தாலும் வந்த விஷயம் என்னப்பா, கணவராகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணன் அழைத்து வர சொன்னார். உன் கணவராகப்பட்ட அழைத்து வரலாம். மல்லிகை முல்லிகை கோங்க மந்தாரம் என்று சொல்லக்கூடிய வாசனை மிகுந்த மலர்களை பறித்து வந்து உன் தேவி ஆதிலட்சுமி வணங்கியிருக்கேன் சுவாமி. தேவி என்னங்க இந்த கணவனின் பாதத்தை கடவுளின் பாதமாக கருதி சரிங்க என் பாதத்தை வலிதபடியா தேவி நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? ஒன்றாக சொல்லுங்க சுவாமி. அப்படியா? தேவி என் பாதம் எதனை பணிந்தா
இந்த கணவனின் பாதத்தை வந்தபடியா சரிங்க. இன்று போல் என்றும் சுகமாக வாழ்வாய். சரி, வாழ்க என்று வாழ்த்திருக்கிறீர்களே மன்னா. ஓஹோ, அழைத்த காரணம் என்னங்க? தேவி இன்று அழைத்த காரணம் அடியே எனக்கு எப்படி எல்லாம் தோணுது தெரியுமா? எப்படிங்க? அடி பஞ்சாண்டி மெத்த மீதில் மானே. ஆமா, என்னங்க தேவி என்ன அப்படி பாக்காதடி. இல்லைங்க, இந்த பஞ்சன மெத்தன்னு சொன்னீங்களா? ஆமா, அத பாருங்க. எதுல பாக்குறீங்க? இல்ல, நீங்க சொன்னீங்க அந்த வார்த்தையில அத காசு கேட்டவுடன் சரி, என் உடம்பெல்லாம் சிரிக்கிறது. ஆமா உபரிக்கிறது. பாத்துட்டு செத்து போயிடாத உள்ள இருக்குதா ஒரு ஆளு உள்ளே ஓடிவிடா. கோமாளி. சாமி, பஞ்சன மெத்தையில் படுத்து உரியலாம். ஆமா. சித்திர கட்டில் சேர்ந்து இருக்கலாம். சரி, அப்போ என்ன? தேவி, கேட்டா நாம் இருவரும் இப்படி சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கும் போது என்னடி ஏதோ ஒரு சத்தமாகுது? அதே வாராயா? நாய் ஒண்ணு இருக்க மாட்டேங்குது. பெருநாய். அதே கண்ணா. அட்டா இடா என்ற வார்த்தை வீண் வார்த்தை வேண்டாம். யாருங்க இந்த பீத்தாளையா? எலும்பி இன்னும் அருந்து போட அரை வரைக்கும் வர மாட்டேன். ஒரு ரூபா குத்தல அப்படி செத்து போயிடுவேன். அப்படியே அடிச்சுனா பெருக்காட்ட உச்சு விட்டுருவேன். காலையில் அடிப்பான். என்னடா பாயத்தேவரது சரணால சரணாதியோட பாயத்தேவரதா உன்னை அட்டி வாயலா கூட்டிட்டு போவேன். ஏழுக்கு வர அரை வார்த்தை எழுத்து பேசுறேன். அட்டிக்கிற அட்டிக்கிறா இவட தலைமை தெரியாது. அப்பவே சொன்னேன் நான். வாடா போனாலும் பேசாதடா பிரச்சனை இல்ல தேவி பதினாறு அப்பவே இந்த சரணனுக்கு முத்துராஜுக்கு அப்பவே சொன்னேன். ராஜுக்கு இந்த மாதிரி வேஷம் கொடுக்காதீங்க, தலங்கரம் முடிச்சுக்கிட்டாரு. ரகு சரி சரி வீண் வார்த்தை வேண்டாம். ஆமா, சரியான வீரனா நீ? யாருடா நீ? யாருடா? எந்த முறையா?
அப்புறம் அதெல்லாம் கடிச்சு சண்டை தான். முதல்ல நீ சரியான வீரனா? மல்யுத்தம் தெரியுமாடா? மல்யுத்தம்? ஆமா. ஏன் சாமி ஏண்டா மல்யுத்தங்கிறது இந்த கரைச்சந்திரம் உட்காந்து அடிக்கிறாங்க அத்தானே? அடிக்கடி தானே நீ வளர்க்க போற. மல்யுத்தம் வேணாங்க, சப்பலா குடுக்குறானுங்க. நீ கடிச்சு போடுவோம், நீ கேப்ப நான் கொடுக்கணுமே. என்னத்த நீ சப்பலா குடுறாங்க. ஏய் சீக்கிரம். என்னடா என்னாட்டில வந்து ஆய் என்று உரிமை சத்தம் போடுகிறாய்? நான் யாருன்னு தெரியுதா? சத்தத்தை அப்படியே அடிக்கி விடுவோம் நானு. உறங்கு ஓ நீ நடக்கற. ஆமா. நான் யார் தெரியுமா? யாரடா? மனமதுராளி என்றடித்த ஓஹோ. முகிலாசுரன். என்ன சொல்ற? டேய், முயிலு சோரன், காடை சோரன், கலப்பான் சோரன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்கடா பேர் வச்சுக்கிற முயிலு சோரன்? முகிலாசுரனா முகில் செவடா. முகிலாசுரன். ஓஹோ. காளிக்கு மகாபிரதரிக்கின்றே உங்களை அரவற்கு யாவரை சிறவடித்து தாயாவளை காளியாதி வாதத்திலே போட போகிறேன். யார் நீயா? ஆமாடா. என்னையா? ஆ முடியுமா உன்னால்? என்ன? டேய், ஒரு மனிதன் முடியும் என்று பார்த்தால் முடியும். முடியாத முதல் தோல்வியை தான் நான் மரியாதையா சொல்றேன். நான் சிரிச்சுக்கிட்டே வேலை விடுறாங்க. ஆது நானு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அழுதிடா ஒரு பேசாட்டி தலைமை போட்டு கொண்டு வாங்க சீக்கிரம். ஏய், ஏண்டி இதுல போட்டனா காலையில உன் நெசமான பேர் ஸ்டேஷன் போயிடுவோம். நானு கொண்டு வந்துறேன் சீக்கிரம். ஏண்டி காலையில நெசமான பேர் ஸ்டேஷன் போயிடுவாங்க. கலப்பு தான் போட இப்ப சாப்பிடுறது அவன் நல்ல தூக்கி கொடுக்குறேன். டேய் ஏய், நான் பாரு அடிக்கிறேன் பார் புள்ளை. அப்படியா? டேய் டேய் நீயா நானா? ஆமா, போடா போடா. பார்க்கலாமா? என் கையில இருக்கிற கிளை இந்த கிளையா இருப்பது வாள். வாழா? ஆமா. இந்த மாட்டு வாழா, ஆட்டு வாழா, குரங்கு வாழா? ஏய், வீரவாள். மரியாதையாக சொல்கிறேன். நான் மூடி நிறு. வாழா. ஏய், இருந்து யாரையும் வச்சிட்டு கூடி. அதே அதே கண்ணா அவன் அடிச்சு பாட்டு எப்படி தசைக்கு போனானே எனக்கு அதுக்கு மேல படுறவனா சங்கைக்கு இல்லாமல் இந்திரனாகவே தசைக்கு போனானே எனக்கு தானே தானே சங்கை இல்லாமல் இந்திரனாகவே தாசம் தர தாசவன தேசவன தேசவனவே வாடாங்க டேய் வாடா நான் 10 காலம் வச்சு மைண்ட் போனா வாடாங்க ஏய், அங்க போக கூடாது. வாடா. இந்த மரம் டேய், இந்த கம்பத்தை தாண்டி வர மாட்டாங்க. வாடா வாடா ஆஹா. வாடா ஏய், நீங்க பண்ணிட்டீங்களா? வாடா ஏய், வாடா. கொஞ்ச நேரம் கொண்டாடி போறோம். எங்கடா போயிட்டாங்க ஏங்க வாடிங்க ரொம்ப காரணம் அடிதான் இருக்கா, நீ என்ன போறவா?
வாடி. என்னங்க பண்ணீங்க? பேச்ச நடந்து போச்சா? ஏய், வாடிங்க. என்னடா வாடிங்கடா பல்லு சில்லற காய்ச்சல் ஓடி போயிடும் ஆளு எவர புண்டைய போடுறா ஏடா வாடிங்கிற என் புருஷனே என்ன வாடிங்க மாட்டா அப்படி தெரியுமா பட்டு பட்டு போடுவோம் எத்தோடு போயிட்டா நீ எத்தோடு போயிட்டா நீ வாடா போனாங்க வாடி போடிங்கிற வாடா போனாங்க என்ன பத்தி அறுத்து போட்டு அவன் அரைச்சிருக்கா. என்ன கூட அடிச்சு விடுடா என் பிரச்சனை ஒரு அடி என்ன அடிப்பா என் பிரச்சனை ஒரு அடி எடுத்து விட அப்புறம் பார்க்கலாம் ஒரு அடி எடுத்து ஏய், நீ உண்மையான வீரனாக இருந்தால் சாட்டியை வச்சுட்டு வாடா பாக்குறேன். சாட்டியை வச்சுட்டு வாடா பாக்குறேன் நான். கை குத்து. பல்யுத்தம் செய்யலாட்டா பயலே. சாட்டியை வச்சுட்டு வாடா நீ. எந்த சண்டையானாலும் சாட்ட இருக்க கூடாது. சாட்ட இருந்தா எனக்கு சேராது. வாடிங்க. நெஞ்சு மேல அடிக்கிறேன். என்ன அடிச்சாலும் அடி அடிச்சா கூட ஒரு ஆளு. அடிச்சா அடிச்சு நான் வாண்டேன் வாடி. கண்ணத்து மேல அடிக்கிறேன். செத்து போயிருக்கா. ஓடி போய் கொண்டு ஓடி போய் என்ன நெஞ்சு மாதிரி யாரும் படிச்சதில்ல. ஓடி அடிக்கிறா. ஐயோ நான் தங்ககிரி தலையில் வைத்தேனே. இன்று முதல் சரி இருங்கம்மா. கோயில போற மினி இருக்கிறாப்ல மினி பிறக்கணும். பொறுமையா வந்து பாத்துட்டு போலாம். இன்று முதல் சரி நீங்க இருவரும் ஓஹோ எனக்கு அடிமை. போடா போடா. இன்று முதல் வாயு வர்ணன் குபேர ஆக்கிய சொல்லப்பட்ட இந்திரன் ஆதிநாராயணன் அனைவட்டு பேர் சிறப்படி ஜாச்சி உலகத்தில் நானே வல்லவன் கடவுள் என்னை விட உலகத்தில் பெரிய தெய்வம் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஈஸ்வரன் நானே, பிரம்மா நானே, விஷ்ணு நானே, மூன்று லோகத்தில் நானே ஆள போகிறேன். பாக்குறவங்க யாரு வராங்க பாக்கலாம். ஆனால் இந்த பாவியாகப்பட்ட முகிலாசுரன் நம்மையோ தேவர்களை எல்லாம் அடித்து உதவி சித்திரவதை செய்து விட்டார். சிறைப்படுத்தி விட்டார். இதற்கு ஒரே வழி நாரிதா எங்கே அது சூழ்நிலை மட்டும் அகங்கொண்டு செஞ்சானே எங்க சென்று விட்டான்.
அதை கொண்டு தெரிஞ்சானா ஒரு நேரம் நடந்ததை பார்க்கல பார்க்கவில்லை. நாரதா சூரன் எங்களை சிறைபிடித்து விட்டார். ஆமா இதுக்கு என்ன வழி செய்வது என்று தெரியவில்லை. ராட்சசர்கள் தெரியாத யோசனையா தாத்தா? அதனால் என்னுடைய மைத்திரன் சிவபெருமானிடத்தில் சென்றால் இதற்கு ஒரு வழி கிடைக்கும். அதனால் உன்னை தேடி போகலாம். ஐயோ எங்களுக்கு அவசியங்க பாஞ்சமச்சா. என்னன்னா இந்த கோலம் எல்லாம் எனக்கு வந்து அவ கோலமா தான் இருக்குது. மைத்துனா ஆனால் இந்த முகிலா சூரனாகப்பட்டவன் இந்த அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து விட்டான். ஆமா அவன் வாங்கிய வர்றான். இப்பொழுது இருக்கக்கூடிய ஈஸ்வரனால் கூட அழிவில்லை அப்படி என்ற வரத்தை பெற்று விட்டான். ஆமா உங்களாலேயே அழிவில்லைனா நாங்க மட்டும் அவனை எப்படி எதிர்ப்பது? அதனால் தாங்கள் தான் இதற்கு ஒரு வழி சொல்லணும். இந்த சிவனுக்கும் சக்திக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு ஆண்டு காலம் வனத்திலே வனபத்திரகாளியை போய் இந்த சாபத்தை அளிக்க இந்த தேவாதி தேவர்கள் இந்த சிவபெருமானவே அழிக்கவே ஒரு அசுரனை படைத்திருக்கிறார். அப்ப அவளுடைய வீரத்தை அவள் காட்டி விட்டார். இப்ப இருக்கக்கூடிய ஈசனால் கூட அழிவு வரக்கூடாது என்று வனத்தையும் பெற்றிருக்கிறார். ஆனா பயப்பட வேண்டாம். இப்ப இருக்கக்கூடிய ஈசனால் தானே அவனுக்கு அழிவு இல்லை. ஆனா இப்போது என்னுடைய அவதாரத்தில் இப்போது நான் முனீஸ்வரனா மாறி வந்தா அந்த சூரனை அழித்து விடலாம் இல்லையா? இருக்கக்கூடிய ஈஸ்வரனை விட்டு புதிதாக ஒரு அவதாரம் அப்படியே ஆகட்டும் சாமி. அதனால அவளா நானா என்று பார்க்கிறேன். இப்போதே முனீஸ்வரனா வருகிறேன். போயிட்டு வா அட்டி தாங்க முடியல ஒண்ணும்.